ஓம் சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். நன்னெறி கதைகள் அப்படிங்கிறதுல இன்னைக்கும் ஒரு ஒரு சிறிய கதையை நாம பார்க்கலாம். அதாவது ஆறு, குளம் இதை பற்றியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் காட்டாறுன்னு ஒன்று இருக்கு. ரொம்ப மழை பெய்யும் போது மட்டுமே இந்த காட்டாறு வரும். வேகமாக போகும். எல்லாத்தையும் அடிச்சு தள்ளிட்டு கொண்டு போகும். அதில் இறங்கவும் முடியாது, குளிக்கவும் முடியாது. அது ரொம்ப ஆபத்தானது. இந்த காட்டாறு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. சும்மா வேடிக்கை தான் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு காட்டாறு போயிட்டுருக்கு. இந்த காட்டாறுல என்ன அப்படின்னா, குடிசை, வீடு இதெல்லாம் அடிச்சுட்டு வரும். ஒரு பெரிய வெள்ளப்பெருக்குன்னு சொல்லலாம். இதில அண்டா, குண்டா அவங்க வீட்டில இருக்கிற பொருளு, ஃப்ரிட்ஜு, இல்ல ஒரு வாஷிங் மிஷினு இந்த மாதிரி காரு இந்த மாரியெல்லாம் அடிச்சுட்டு வரும். அந்த மாரியெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த மாரியான ஒரு வெள்ளம் போயிட்டுருக்கு. அதில நெறைய பொருட்கள் எல்லாம் அ அடிச்சுட்டு போயிட்டுருக்கு. இதுல 2 பேர் பார்க்குறாங்க. 2 இளைஞர்கள் என்ன பண்றாங்க, இத பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் நீச்சல் வீரர்கள். அவங்க என்ன பண்றாங்கன்னா, "ஏய் இந்த மாரி காட்டாற்று வெள்ளத்துல வர்றதெல்லாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டு வந்தோம்னா நமக்கு நல்லது தானே!" அப்படின்னு. உயிருக்கு அபாயம் தான். இருந்தாலும் நமக்கு தான் நல்லா நீச்சல் தெரியுமே! ஸோ நம்ம நீந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆத்துல இறங்கி, அந்த காட்டாற்றுல இறங்கி முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு என்னென்ன கையில சிக்குதோ பொருட்கள் எல்லாம் கொண்டு கரையில சேர்த்துறாங்க. நெறையா எடுத்துட்டு சேர்த்தியாச்சு. அப்பாடி! ரொம்ப கை காலெல்லாம் வலிக்குது. இனி போரும் அப்படின்னு நினைக்கும் பொழுது பார்த்தா, ஒரு பெரிய கம்பளி மூட்டை வருது. சில பேர் வெள்ளம் வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முக்கியமான பொருள் எல்லாம் எடுத்து ஒரு கம்பளி மூட்டைக்குள்ள எல்லாம் சேர்த்து கட்டி வச்சு, தன்னை காப்பாத்திக்கலாம் இழுத்துட்டு போகலாங்கும்போது முடியாது. அப்படியே விட்டுர்றாங்க. அப்ப அந்த கம்பளி மூட்டை அப்படியே வருது. அதுக்குள்ள நெறைய பொருள் இருக்கும் போல இருக்கு. பெருசா இருக்கு. அத பார்த்த உடனே ஒருத்தன் சொல்றான், "டேய் கம்பளி மூட்டை ஒண்ணு வருது. அதுக்குள்ள நெறைய பொருளெல்லாம் முக்கியமான பொருளா இருக்கறனால தானே இப்படியெல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க. ஸோ இதில கண்டிப்பா நல்ல வேல்யூபிள் திங்ஸ் இருக்கும். அதனால நம்ம போய் எடுத்துட்டு வந்துரலாம்" அப்படிங்கிறான். இன்னொருத்தன் சொல்றான், "வேண்டாம்டா. போறோம். இவ்வளோ தூரம் நம்ம எடுத்தாச்சு. கை காலெல்லாம் அசதியா இருக்கு. நாம வேண்டாம்" அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தனுக்கு ரொம்ப ஆசை வந்துருது. "இல்ல இந்த ஒண்ணே ஒண்ணு மட்டும் நான் எடுத்துட்டு வந்துடுறேன் கரைக்கு. அப்புறம் பார்த்துக்கலாம் நாம" அப்படின்னு சொல்லி. "நீ என்னமோ பண்ணிக்கோ. ஆனா நான் வரமாட்டேன்" அப்படின்னு இன்னொருத்தன் சொல்லிடுறான். அப்ப இன்னொருத்தனுக்கு பேராசை வருது. உடனே குதிக்கிறான் ஆத்துல. போய் கம்பளி மூட்டைய போய் புடிக்கிறான். கம்பளி மூட்டைய புடிச்சுட்டு இழுத்துட்டு வரலான்னு பார்க்கும் பொழுது, இழுக்கவே முடியல அவனால. ரொம்ப வெயிட்டா இருக்கு. அப்ப இவன் இங்கருந்து கத்துறான், "டேய் நீயும் வா. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. இந்த கம்பளி மூட்டைய எடுத்துக்கலாம்" அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்றான், "வேண்டாம் வெயிட்டா இருக்கு. நீ வுட்டுட்டு வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு கரையில இருக்கிறவன் கத்துறான். இவன் சொல்றான், "சரி விட்டுறலாம்" அப்படிங்கும் பார்த்தா விட முடியல. ஏன்னா, இவன் கம்பளி மூட்டைய முதல்ல புடிச்சான், இழுக்கறதுக்கு. ஆனா, கம்பளி மூட்டை இவன புடிச்சிருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது கம்பளி மூட்டையே இல்ல. அது ஒரு கரடி. அந்த கரடி என்ன பண்ணிடுச்சுன்னா, அவன் புடிச்ச உடனே, இவன வச்சுக்கிட்டு அவன் அது தப்பிக்கலாமாங்கிற மாதிரி அது ட்ரை பண்ணுது. இப்போ போச்சா? அது கம்பளி மூட்டையும் இல்ல, ஒரு கரடி அவன பிடிச்சிருச்சு. இவன் போய் புடிச்ச உடனே, அது இவன பிடிச்சிருச்சு. அப்ப அவன் கத்துறான், "டேய்! நான் விட முடியல. நான் அத புடிச்சேன். ஆனா, இப்ப அது என்ன புடிச்சிருச்சு." இப்ப என்னாச்சு? அவன் கரடியோட போயிட்டான். இவ்வளவு நேரம் சேர்த்தி வச்சதெல்லாம் என்னாச்சு? வேஸ்ட்டு. அவனோட கரடியோட போயாச்சு. அவன் திரும்பி வரவே இல்ல. இது ஒரு இன்சிடென்ட் ஒரு சின்ன கதை என்ன மாரி சொல்லியிருக்கிறாங்க. இதுல நாம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துல எல்லாருமே நமக்கு சொல்லுவாங்க. அளவுக்கு மீறி ஆசைப்படாத, விரலுக்கு தகுந்த வீக்கம். இதெல்லாம் நமக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஆக பேராசை என்பது அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுறது அப்படின்னு வரும்பொழுது, நமக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் வரும் அப்படிங்கிறது தான் இதிலிருந்து நம்ம பார்க்குறோம். இத பத்தி கூட நாம போன ஒரு எபிசோட்ல சொல்லியிருக்கோம். பேராசை அதாவது அதாவது தேவை, விருப்பம், ஆசை அப்படிங்கிறதுல நம்ம செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஆக என்ன அப்படின்னா, இருக்கிறத வச்சு திருப்தி அடையறது அப்படிங்கிற ஒரு
தன்மை நம்மகிட்ட இருந்தாகணும். அது இல்லாத வரைக்கும் நமக்கு வாழ்க்கையில சிரமம் தான். என்னடா இவங்க அட்வைஸாவே குடுக்குறாங்க அப்படின்னெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. அட்வைஸ் இல்ல, இது வாழ்க்கையினுடைய தத்துவமாகத்தான் நம்ம தெரிஞ்சுக்க விரும்புறோம். இப்போ நமக்கு வந்து வீட் பொருட்கள் இருக்கும். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, சில பேர் வந்து நெறைய பொருட்கள் வச்சிருப்பாங்க வீட்ல. அது எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு தெரியாது. சிலதெல்லாம் யூஸே பண்ண மாட்டோம். எனக்கு தெரிஞ்ச எங்க ரிலேஷன் பொண்ணு ஒண்ணு இருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு ஐடியா குடுப்பாங்க. நீங்க 1 வருஷம் வரைக்கும் எந்த பொருள யூஸ் பண்ணலையோ, அது என்னைக்குமே யூஸ் ஆகாது. அது அண்டாவாக இருந்தாலும் சரி, குண்டாவாக இருந்தாலும் சரி, இல்ல எதாக இருந்தாலும் சரி. நீங்க அத யூஸ் பண்ண மாட்டீங்க. 1 வருஷத்துக்கு நீங்க எந்த பொருள தொடலையோ, அது என்னைக்குமே உங்களுக்கு யூஸ் ஆகாது. பொதுவாவே நாம சிம்பிள் லைஃப் அப்படிங்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையில வெற்றிக்கு உதவக்கூடியது. அனாவசியமாக நாம வந்து பொருளை சேர்த்தும் பொழுது கூட நமக்கு என்ன வருதுன்னா, அத மெயின்டெனன்ஸ் பண்ணணும். மேலும் வந்து அதுக்கு வேணும். இந்த மாதிரி எல்லாம் நெறைய பிரச்சனைகள் வருது. அதனால தான் எப்பவுமே தேவைக்கு மேல நாம ஆசைப்படும் பொழுது, நம்ம வாழ்க்கையில சிக்கலை நாம உருவாக்குறோம். அப்படிங்கிறது தான் இந்த ஒரு சின்ன விஷயத்துல, இந்த சின்ன சம்பவத்துல நாம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் மக்களே, நாம என்ன பண்ணலாம்? அளவுக்கு மீறி, நம்முடைய தகுதிக்கு மீறி ஆசைப்படுவது என்பது, நம்முடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வது போல அப்படிங்கிறது தான் இந்த கரடி கூட போன அந்த மனிதனுடைய நிலை. ஆக, நாமும் கொஞ்சம் உஷாராகவே இருப்போம். ஆக, இந்த எபிசோட்ல நாம இந்த ஒரு சிறிய விஷயத்த என்னுடைய தத்துவமாக புரிந்து கொண்டோம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். ஓம் சாந்தி.